வணக்கங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு டுடே ஸ்பெஷல் நம்ம பார்க்க போகிறது துபாயில் ரொம்பவும் ஃபேமஸான குனாஃபா சாக்லேட். வீட்லயே எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் வாங்க. அதோட டேஸ்ட் அடி தூளாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்தா, வெண்ணெய், டார்க் சாக்லேட், மில்க் மேட் அண்ட் சேமியா. இவ்வளவுதாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு கப் பிஸ்தாவை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்சி ஜார்ல எண்ணெய் பிரிஞ்சு வரா மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே மில்க் மேட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பால் சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 2 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். இப்ப சேமியா சேர்த்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம். இப்ப நல்லா பொன்னிறமா ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்ப நல்லா ஆறின பிறகு இந்த அரைச்ச பிஸ்தா விழுது சேர்த்துக்கலாம். இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. இது ஆறட்டும். டபுள் பாயிலிங் மெத்தட்ல கொஞ்சமா ஒயிட் சாக்லேட் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் பட்டர் சேர்த்து மெல்ட் பண்ணிக்கலாம். இப்ப மெல்ட் பண்ண ஒயிட் சாக்லேட்டை சும்மா அங்கங்க போட்டுக்கலாம். ஒரு 200 கிராம் டார்க் சாக்லேட் போட்டுக்கலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப மெல்ட் பண்ண சாக்லேட்டை மோல்டுல சேர்த்துடலாம். இப்ப இது மாதிரி மோல்டுல சேர்த்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்ப நம்ம ரெடி பண்ண சேமியாவை ஈவனா பரப்பி விட்டுக்கலாம். ஈவனா இது மாதிரி நம்ம ரெடி பண்ண குனாஃபா வச்சாச்சு. இப்ப இது மேலேயே மறுபடியும் டார்க் சாக்லேட் சேர்த்துக்கலாம். மெல்ட் பண்ணதை ஈவனா. இப்ப இது மாதிரி ஈவனா பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம குனாஃபா சாக்லேட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப மோல்டுல இருந்து எடுத்துடலாம். பாருங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இதை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க, நம்ம குனாஃபா சாக்லேட் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.